ஓம் நம சிவாய. என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கைப்பேத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இது அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான். சிம்மராசி நண்பர்களுக்கு இப்ப முக்கியமான காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு.
வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படியான சூழ்நிலையை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பூமியில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. ஏன்னா புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிறது மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அந்த வீரத்தோட அந்த தெம்போட விடுங்க பார்த்துக்கலாம், நம்மளால முடியாதது யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த திமிர், ஒரு கெத்து, ஒரு தைரியம் அப்படின்னு எந்த வார்த்தையை வேணாலும் போட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு காலம் வரும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு காட்டிக்கிறேன் அப்படின்னு இருந்திருப்பீங்க. பொதுவாகவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்போ காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் முக்கியமாக அந்த வீடியோவில் நல்ல காலம் வந்திருக்கு, அதிர்ஷ்ட காலம் வந்திருக்கு, யோக காலம் வந்திருக்கு. ஆனால் என்ன தொழில், என்ன வேலை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, இந்த கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை எந்த தொழிலை எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த காலகட்டத்தில் குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் நம்ம சொன்னது மாதிரி இந்த கிரகங்களுடைய நகர்வு உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. பணநிலை, தொழில் வளர்ச்சி, குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய நிம்மதி இதெல்லாமே ஒருபடி உயர்வாகத்தான் இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காத ஒருத்தனுக்கு லாட்ரி அடிச்சா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு காலகட்டம் தான் என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த காலம். சில பேருக்கு, பல பேருக்கு ரொம்ப சோதனையான காலமாக இருக்கலாம். ஒரு தெளிவாக கூட அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும், எதையுமே நம்ப முடியல அப்படின்னு. என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணி தோல்வி 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 தான். அந்த அளவுக்கு தோத்து போய் கிடக்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை. வேலையை கண்டிப்பாக விட்டுருப்பீங்க, தொழிலை நஷ்டமாகி வீட்டில் முடங்கி போய் உட்காந்துருப்பீங்க. இந்த தொழிலே வேண்டாம், இந்த வேலையே வேணாம் அப்படின்னு. குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல். குடும்பத்தில் உள்ளவங்களே எதிரியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை குற்றவாளியாக மாற்றிருக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் துரோகம் பண்ணியிருக்கலாம். யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகும். எதையாவது அவங்கள பண்ணிடலாமா, அடிக்கலாமா, உதைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு இப்போ ஆண்கள்னா கோபம் இருக்கும், ஏதாவது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு படுத்துருவீங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தப்பே செய்யாமல் தன்னை அனுபவிக்கிற காலகட்டம் இது. உதவி செஞ்சதுக்காக, நல்லது செஞ்சதுக்காக, நல்ல நட்பாக இருந்ததுக்காக, நல்ல உறவாக இருந்ததுக்காக, நம்பினதுக்காக, நம்பி பணம் கொடுத்ததுக்காக, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களை பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சந்திச்சு துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நெருப்பில் விழுந்த புழு போல துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கௌரவம் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கும். கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பீங்க, ஒரு பெருமை, குடும்ப பெருமையை சேர்த்துருப்பீங்க, செல்வத்தை சேர்த்துருப்பீங்க, ஒரு நல்ல வேலையில் அமர்ந்திருப்பீங்க, அந்த வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, இந்த தொழிலுக்காக பல வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய சோதனையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிற நம்ப முடியாத சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க. ரொம்ப நம்பினவங்கெல்லாம் துரோகம் பண்ணும்போது இந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் இதுதான் கடைசி அப்படின்னு கூட முடிவு பண்ணியிருப்பீங்க. பல பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வெளிநாட்டுக்கு போகிறது, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்பத்து பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, பெற்றோர்களுக்குள்ளார பிரச்சனை, இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறுதலான காலகட்டம் இது. பெரும்பாலும் பொருளாதாரத்தில் எங்கே நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா அவசர முடிவுகளை எடுத்துருவீங்க. யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எனக்கு தெரியும், இது சீக்கிரம் இதை செஞ்சாகணும். எதையுமே அவசர முடிவு எடுக்கிறது, ஒரு விஷயத்து மேலே தவறான நம்பிக்கை வச்சிருக்கிறது, மனிதர்கள் மேலே, தொழில் மேலே, வேலை மேலே தவறான நம்பிக்கை வச்சு மோசம் போயிடுவீங்க. பெண்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. உங்கள் சூழ்நிலைக்கு யாராவது கை கொடுப்பாங்களா, யாராவது உதவி பண்ணுவாங்களா, யாராவது உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒருத்தவங்க வருவாங்க, நம்பிடுவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை துரோகமாக மாறும். ஒரு திட்டம் இருக்காது, மூளை எப்பொழுதுமே குழப்பத்திலே இருக்கும். திடீர்னு ஒன்று யோசித்து செஞ்சிருவீங்க, ஆனால் அது தோல்வியில் முடியும். குறுகிய பார்வை இருக்கும், ஒரு குறுகிய பார்வை இருக்கும், ஒரு விசாலமான பார்வை இருக்காது இந்த காலகட்டத்தில். சிந்திக்க முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் அப்படி எப்பொழுதும் ஒரு எரிச்சலோட, ஒரு டென்ஷனோட, ஒரு கவலையோட, தேவையற்ற செலவுகள் செஞ்சுருப்பீங்க. அதனால தான் உங்கள் பொருளாதார தேவையற்ற செலவுகள் செஞ்சுருப்பீங்க. அதனால தான் உங்கள் பொருளாதார வீழ்ச்சி.
கடன் வாங்கி வாங்கி பழக்கம். இன்னைக்கு இனிமே கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குறதுனால எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு தான் உணர்றீங்க. தவறான நண்பர்கள், தவறான அடுத்த பாலினத்தவர்கள், ஆண் பெண் இப்படி பணம் நிறைய வரும் தான். ஆனால் அதை எப்படி வச்சிருக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல கோட்டை விட்டுருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பதில் இந்த காலகட்டம் தான். இந்த வீடியோவில் நீங்கள் பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையிறீங்க, எப்படி உங்களால் ஜெயிக்க முடியும், கிரகம் தொழில் கிரகம் எப்படி இருக்கு, உங்கள் அதிபதி என்ன சொல்றாரு, எந்த தொழில் சிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கவனமாக கேளுங்க. உங்கள் ராசியில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி இருக்காங்களா அப்படின்னா, எங்கள் ராசியில் ஜெயிக்கவே இல்லையான்னு கேட்பீங்க. ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படி ஜெயிக்கிறாங்க? உங்கள் ராசிக்குன்னே பொதுவான ஒரு 6 விஷயம் இருக்கு. கடின உழைப்பு, மன உறுதி, அறிவோட சிந்திக்கிறது. அறிவு தான் பேசும் எந்த இடத்துலையும். ரொம்ப பொறுமையா இருக்கிறது. அதாவது எதுக்குமே அவசரப்படுறதில்ல. உங்களை மாதிரி ஜெயிச்சவங்களாம் அவசரப்பட மாட்டாங்க. உங்கள் ராசியில் ஜெயிக்கிறவங்க. அப்போ நீங்கள் அவசரப்படுறீங்கன்னா அப்போ தோல்வி வருது. காத்திருப்பாங்க, அவ்வளோதான். அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அவசரப்பட்டு 3 மாசத்துல இது நடக்கணும், 4 மாசத்துல நடக்கணும், 6 மாசத்துல நடக்கணும், 1 வருஷத்துல நடக்கணும் அப்படி நினைச்சு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட 1 வருஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி மிக பெருசா இருக்கும். புதிய வாய்ப்பை தேடுறதில்ல, புதிய வாய்ப்பை தேடுறீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. இங்க ஜெயிச்சவங்கெல்லாம் புதிய வாய்ப்பை புதுசா தேடிட்டு இருக்காங்க. புதுசா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புதுமையை நோக்கி, அதாவது இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. உலகம் வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கு. இன்னும் நம்ம பழங்காலத்திலே இருப்போம் அப்படின்னு இருந்தா நோக்கியா ஃபோன் மாதிரி விழுந்துட வேண்டியதுதான். ஒரு காலத்துல நோக்கியா ஃபோன் எப்படி எல்லார் கையிலையும் இருந்தது. நோக்கியா ஃபோன் இருந்தாலே அவங்க பணக்காரங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட தான் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனு நானும் அந்த ஃபோனை வாங்கும்போது, அதை வாங்கி கையில் வச்சிருக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு புதுசாக இருந்தது. இந்த உலகமே நம்ம கையில் வந்துருச்சு, யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த அப்டேட் ஆகாததுனால, அந்த டெக்னாலஜியை வளர்த்துக்காதனால அல்லது ஏற்றுக்காததுனால இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, காணா போயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் மனிதர்கள் மனம் மாறிக்கிட்டு இருக்கு, சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு, வேலை செய்கிற இடத்துல எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, தொழில் செய்கிற இடத்துல மாறிக்கிட்டு இருக்கு, நம்ம பொருள் வாங்குற இடத்துல, செலவு பண்ணுற இடத்துல, நண்பர்கள், உறவினர்கள், இப்படி எல்லாருமே மாறிக்கிட்டே இருக்காங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஜெயிப்பு, வெற்றி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும். எதுலேயுமே சரி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரணுமா, அப்டேட் ஆயிருங்க. நல்ல வேலையில் அமர்ந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கணுமா, அப்டேட் ஆயிருங்க. நல்ல நண்பர்கள், திருமணத்துக்கு நல்ல பொண்ணு அல்லது பையன் கிடைக்கணுமா, அப்டேட் ஆயிருங்க. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய, மாற்ற வேண்டிய காலம். அப்டேட்டாக இருந்த சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் தான் இப்போ கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய குணம் இதுதான். அதாவது கடின உழைப்பு, மன உறுதியோடு இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, பொறுமையாக எதுக்கும் காத்திருக்கிறது, புதிய வாய்ப்பை தேடி பயன்படுத்திக்கிறது, தோல்வியிலிருந்து மீளக்கூடிய சக்தி வந்தாச்சா, உங்கள் இடத்துக்கு வந்தாச்சா. இது தானே தேவை. எல்லாராலையும் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். சிம்ம ராசி சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான். எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெயிச்சு வெளில வருவீங்க. அப்படி சிங்கம் மாதிரி ஜெயிச்சு காட்டக்கூடியவர்கள். தோல்வியாக வந்தாலும் சரி, உங்களை 1 தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்விலாம் சோர்வடைய வைக்கவே முடியாது. தொடர்ந்து அடி மேலே அடி விழுந்தாதான் சோர்ந்து போவீங்க. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தால் தான் சோர்ந்து போவீங்க. உண்மையான நண்பர்கள், உண்மையான நட்பு, உண்மையான உறவு, உண்மையான காதலன், காதலி உங்களை தோற்கடிச்சாதான் உண்டு, துரோகம் பண்ணாதான் உண்டு. அது வரைக்கும் உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாது. அப்போ பார்த்துங்க, ஒரு சோர்ந்து போய் இருக்கீங்க, சோர்வாய் இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு துரோகத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி, மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் அதுதான். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில்காரகராக வர்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவானுக்குரிய தொழில் இது மீடியா. உங்களுக்கு மிக முக்கியமாக மீடியாவில் இறங்குனீங்க, அதாவது டிவி, சினிமா, சோசியல் மீடியா, ஜெர்னலிஸ்ட், இந்த மாதிரி மீடியாவில் இறங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். நல்ல வியாபாரம் செய்யலாம். அந்த தைரியத்தோட வியாபாரம் செய்வீங்க. வியாபாரம் செய்யறதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும், ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு. நல்ல வியாபாரம் செய்யலாம். என்ன வியாபாரம் செய்யலாம் அப்படின்னா, எது வேணாலும் உங்களுக்கெல்லாம் ஆல்ரவுண்டரு. மனுஷங்களை சந்தோஷப்படுத்துறது, மனுஷங்களை அழகாக்குறது, பெரிய பெரிய
பொருட்கள்லாம் நீங்கள் வியாபாரம் செய்யலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், நிலம் வாங்கி விற்கிறது, மீடியாவில் சாதிக்கலாம், சோசியல் மீடியாவில் சாதிக்கலாம். யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிவி இருக்குது, சினிமா இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், உங்களை ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் உருவாக்கிக்கிட்டு நிறைய சம்பாதிக்கலாம். அதே போல் மொத்தமாக வாங்கி விற்கிற தொழில் செய்யலாம், உணவுப் பொருள் தயாரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பேக்கரிலாம் வச்சிங்க அப்படின்னா நிறைய லாபம் உங்களுக்கு உண்டு. யாராவது போய் கேளுங்க, நஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக லாபம் நிறைய உண்டு. பேக்கரிலாம் நல்ல லாபம் உண்டு. நீங்களாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த தொழில் உருவாக்கினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தயாரிக்கிற தொழில், ஆசிரியர் தொழில், சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் பண்ணுற ஆசிரியர் தொழில், ஆன்லைனில் ஒர்க் பண்ணலாம். ஐடி துறையில் இங்கேருந்து ஒர்க் பண்ணி வெளிநாட்டு சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போ சிம்ம ராசிக்கு நிறைய உண்டு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும், உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும், உங்கள் ஆசை எவ்வளவு பெரிய ஆசை பேராசையாக இருந்தாலும் அத்தனையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் உங்களுக்கு வருமானம், வெளிநாட்டு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் உங்களுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணத்தால் என்ன பண்ண போகிறீங்க? நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். வாங்கலை, எனக்கு அது தகுதி இல்லை, என்னால் அது முடியல, என் சூழ்நிலைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், சும்மா சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்து. இப்படி ஒரு காலம், இப்படி ஒரு வருஷம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் 15-20 வருஷம் ஆகும். அப்போலாம் நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, என்னவா இருக்கீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னே தெரியாது. இப்படி ஒரு அமைப்பு நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இது அற்புதமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அத்தனை கடனை அடைக்க போகிறீங்க. இந்த வேலை, நான் சொன்ன வேலைலாம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது கடன் அடையும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் தான் இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நோய் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகும். ஒரு வருஷத்துக்கு எந்த நோய் பிரச்சனையாக இருந்தாலும் அதை போய் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெரிய நோய் இருக்குது, நாள்பட்ட நோய், தீர்க்க முடியாத நோய் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அது சரியாயிடும். ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்துடும். இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள். அதே போல் உங்கள் மேலே விழுந்த அவமானம், அசிங்கம், கௌரவ பிரச்சனை, பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றது, திடீர் அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. திடீர் ஜாக்பாட், ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நினச்சி பார்க்க முடியாத விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த ஒரு வருஷத்தில், இந்த 90 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. எப்படி அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். அப்படியான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 90 நாளில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அதிர்ஷ்டம்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. சனி பகவான் இன்னும் அஷ்டம சனியாக தான் இருக்கார். ஆனால் என்னன்னா இப்போ அவரால் அதிகமாக செயல்பட முடியாது, குரு பார்க்கறதுனால. அந்த தைரியத்தில் நீங்கள் இருக்கலாம். கெட்ட காலத்துலேயும் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியம். அதனால சனி பகவானால் அதிகமாக செயல்பட முடியாமல் தவிக்கிறார். அவரை செயல்பட வச்சிடக்கூடாது. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை பிரச்சனையில் சிக்க விட்டுருவார். அதனால அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். என்னதான் ஜெயிச்சாலும் சரி, ஒன்று மட்டும் நம்ம மறந்துடுறோம் வாழ்க்கையில். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை. என்ன மறந்துடுறோம்? நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறத நாம மறந்துடுறோம். எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான். அவன் காலில் விழுந்துட்டோம் அப்படின்னா அத்தனையும் சாத்தியம் தானே. நீங்க போய் விழுந்து பாருங்க, வணங்கி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா தெரியும். அடிப்பட்டு நொந்து போனவனுக்கு ஒரு அடிலாம் மிக சாதாரணமா இருக்கும், வலிக்காது. அந்த உணர்வு உங்களுக்கு வந்துடும். எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே கெத்தா நிற்பீங்க. ஐயா பெரும் பிரச்சனை வருது, பெரிய கடன் இப்ப அடைச்சே ஆகணும், சரி அடைச்சிடலாம். திடீர்னு ஒரு நல்ல காலம் வந்து ஒரு வேலை கிடைச்சி அல்லது வர வேண்டிய பணம் வந்து அந்த கடனை அடைச்சிருவீங்க. இப்படி எல்லாமே உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுனா கடவுளை நம்பணும். நம்ம தான் சிங்கமாச்சே அப்படின்னு நம்மளே உருவாக்கின அந்த கடவுளை நம்பல, அல்லது இந்த பிரபஞ்சத்தை நம்பல, அல்லது இந்த கிரகங்களை நம்பல அப்படின்னா நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். அப்போ அதெல்லாம் நேராக வந்து நமக்கு நல்லது செஞ்சிருமா, நம்ம வாழ்க்கையை மாத்திருமா அப்படின்னு கேட்டா கிடையாது தான். நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஆனா அங்க ஒரு சூட்சமம் இருக்கு. தெய்வங்களை நம்ம வணங்கும் போது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை நேர்மறை சக்திகளும் நமக்குள்ளார ஐக்கியமாகுது. முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அந்த கோவிலுக்குள்ளார விழுற அந்த சக்தி இருக்குல்ல, கதிரியக்கம், பிரபஞ்சத்தோடைய கதிரியக்க சக்தி, அது கிடைக்குது. நல்லா முடிஞ்ச வரை கோவிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டிலே இருந்து வணங்கலாம். தினமும் காலையில விளக்கேத்துங்க.
வாரத்துக்கு ஒரு நாள் ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. வீண் செலவை குறையுங்க. கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க. குலதெய்வத்தை மறக்காம வழிபடுங்க. அப்ப இதெல்லாம் பண்ணா வந்துருமா? ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம்தான். இதெல்லாம் பண்ணுனா உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தெளிவா சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிய ஆரம்பிச்சிரும். எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆக மாட்டீங்க. நமக்கு என்ன கிடைச்சது, நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்காக மட்டுமே போராடுவீங்க. நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன திறமை இருக்கு, அதை வச்சு எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம், அதுக்காக மட்டுமே செயல்படுவீங்க. அதனால தான் இந்த பிரபஞ்ச சக்தி வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் நம்முடைய எண்ணங்கள் அதை விட ரொம்ப முக்கியம். முதல்ல நாம நம்பணும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அல்லது 4 பேர் 4 ஜோதிடர்கள் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் செய்யலாம் கூடாது. முதல்ல நீங்கள் நம்புங்க. நிறைய படிங்க. இதை பற்றி எப்படி இந்த கர்மாவை பற்றி நிறைய படிங்க. கடவுள்களை பற்றி நிறைய படிங்க. கிரகங்களை பற்றி முடிஞ்சா படிங்க. அப்போ அதெல்லாம் படிக்கும்போது எதுவுமே சும்மா அந்த உலகத்துக்கு வந்தது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அது நமக்கு மேல இருக்கிற இறைவன்கிட்ட போய் கொண்டு போய் விடும் நம்மளை. அதனால என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களே, இந்த ஜூலை மாசத்திலிருந்து உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது. உங்களது சோதனை சாதனைகளாக மாறப்போகுது. பணம், தொழில், குடும்பம், எதிர்காலம் எல்லாத்துலேயும் ஒரு அற்புதமான மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் பொறுமையா இருந்தீங்க, நம்பிக்கையோட இருந்தீங்க, உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கு மேல எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்குது. வீழ்ச்சி வந்தாலும் பயப்படாதீங்க. இது ராஜ யோகத்திற்கு முன் வந்த சோதனை. அதனால தைரியத்தோட அடுத்தது என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு வைங்க. மிக முக்கியமா ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பா வச்சுக்கோங்க. வாழ்க்கையில பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாசத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எல் தானமா கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார். இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளியும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம். ஒரு வேலைக்கு முத நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது. 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான்.
அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள். அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி ஒரு விஷயத்தை சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதையே தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. அதனால் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது, முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிடுவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி தோல்வி அப்படிங்கிறதுலாம் இயல்பு, ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசியின் அடையாளம். அதனால அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு,
அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவியில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறிபோகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு புடுங்கிக்கிறது, தொழிலில் முதலீடு, பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாக வருது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால், தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சமடைங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெய்சான் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றத உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டால் முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமாக இருக்கிறத உணரும், பலவீனமாக ஆயிடும். அப்போ அது என்ன தெரியுமா செய்யும்? தனியாக ஒரு மலைக்கு போகும். அங்கே போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசாக நகம் முளைக்கும், புதுசாக மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இதை வச்சு புதுசா பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்ப எதை நீங்க அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்ப வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.